குட் மார்னிங் 9th ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு யூனிட் 12ல் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற டாபிக் நவீன கால தனிம வரிசை அட்டவணை. இப்போ நம்ம ஒவ்வொரு தனிம வரிசை அட்டவணையாக பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தது டாபர்னேர் மும்மை விதி பார்த்தோம். தனிமங்களை மூன்றாக வகைப்படுத்தி வச்சதை பார்த்தோம். அடுத்தது நியூலாந்தோட எண்ம விதி பார்த்தோம். நியூலாந்து பார்த்திங்கன்னா தனிமங்களை 8 வகைப்படுத்தி வச்சுருந்தாரு. அதுக்கடுத்தது பார்த்தோம் மெண்டலீஃபோட தனிம வரிசை அட்டவணை பார்த்தோம். அவர் எப்படின்னா தனிமங்களை அவற்றோட அணுநிறைகளோட ஏறு வரிசையில் வகைப்படுத்தி வச்சுருந்தாரு. அதிலிருந்த குறைபாடுகளை நீக்கிறதுக்காக கடைசியாக வந்தது தான் நவீன கால தனிம வரிசை அட்டவணை. இதைத்தான் பார்க்க போகிறோம், கவனிங்க. 1913 ஆங்கிலேய இயற்பியலாளர் ஹென்றி மோஸ்லே என்பவர் தன்னுடைய எக்ஸ்கதிர் சிதைவு சோதனை மூலம் தனிமங்களின் பண்புகள் அவற்றின் அணு எண்ணை பொறுத்து இருக்குமே தவிர அவற்றின் நிறையை பொறுத்து இருக்காது என்று நிரூபித்தார். இம்பார்ட்டன் ஒன்று. இப்போ மெண்டலீஃப் சொன்னதில் பார்த்தீங்கன்னா தனிமங்களோட இயற்பியல் வேதியியல் பண்புகள் அவற்றோட அணு நிறையை பொறுத்து தான் இருக்குன்னு சொன்னார். ஆனால் இந்த 1913 ஒரு ஹென்றி மோஸ்லேங்கிற ஒரு ஆங்கிலேய ஃபிசிஸ்ட், அதாவது இயற்பியலாளர் என்ன சொன்னார்னா, தனிமங்களோட இயற்பியல் வேதியியல் பண்புகள் அவற்றோட அணு எண்ணத்தான் பொறுத்து இருக்குமே தவிர அணு நிறையை பொறுத்து இருக்காது அப்படிங்கிறத நிரூபித்தார். இதன் விளைவாக நவீன கால தனிம வரிசை அட்டவணையானது அணு எண்ணின் ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டது. இம்பார்ட்டன் ஒன்று. நவீன கால தனிம வரிசை அப்படின்னாவே யார் சொன்னாங்க அப்படின்னா ஹென்றி மோஸ்லே. எந்த வருஷம் அப்படிங்கிறது 1913. எந்த ஆய்வில் அவர் சொன்னார் அப்படின்னா எக்ஸ்கதிர் சிதைவு சோதனை. இப்போ இந்த நவீன கால தனிம வரிசை அட்டவணை எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா தனிமங்களோட அணு எண்ணை பேஸ் பண்ணி, அதாவது குறைவான அணியன் இருக்கிற தனிமம் முதல்லையும் அதுக்கப்புறம் அணியன் அதிகமாக தனிமங்கள் அந்த ஏறு வரிசையில் தான் வச்சிருக்கிறது தான் நவீன கால தனிம வரிசை அட்டவணை. இந்த நவீன கால அட்டவணை மெண்டலீஃப் அட்டவணையின் ஒரு விரிவுபடுத்தலே ஆகும். மெண்டலீஃப் அட்டவணை குறும் அட்டவணை என்றும் நவீன அட்டவணை நீண்ட அட்டவணை என்றும் அறியப்படுகிறது. இம்பார்ட்டன் ஒன்று. மெண்டலீஃப் சொன்னதோட விரிவாக்கம் தான் இந்த நவீன கால தனிம வரிசை அட்டவணை. மெண்டலீஃப் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 56 தனிமங்களை மட்டும்தான் வகைப்படுத்தி வச்சுருந்தார். அதனால் அதுக்கு பேர் குறும் அட்டவணைன்னு பேர். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 118 தனிமங்களையும் இந்த நவீன கால தனிம வரிசை அட்டவணையில் வகைப்படுத்தி வச்சுருக்கறனால இதுக்கு பேர் நீண்ட அட்டவணைன்னு பேர். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த நவீன ஆவர்த்தன விதி அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஒரு தனிமத்தின் அணு எண்ணானது, அணு எண் எப்பவுமே எந்த லெட்டரில் சொல்லுவோம்? இஜெட். அணு எண்ணுங்கிறது என்ன? அந்த தனிமத்தில் இருக்கிற புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. பாருங்க, ஒரு தனிமத்தின் அணு எண்ணானது இஜெட், அவற்றில் உள்ள புரோட்டான் அப்படின்னா என்ன மின்சுமை? நேர்மின் சுமை. புரோட்டான்களின் எண்ணிக்கையை மட்டும் குறிப்பதில்லை, அவற்றில் உள்ள எலக்ட்ரான்களின் எதிர்மின் சுமை எண்ணிக்கையும் குறிக்கிறது. தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் புரோட்டான்களின் எண்ணிக்கையை சார்ந்தவை அல்ல, மாறாக எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் சார்ந்ததாகும். எனவே நவீன ஆவர்த்தன விதியை இவ்வாறு கூறலாம்: தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்களின் தனிம வரிசை செயல்பாடுகளாகும். இந்த நவீன விதியை வைத்து நவீன தனிம வரிசை அட்டவணை உருவாக்கப்பட்டது. இம்பார்ட்டன் ஒன்று. அதாவது ஒரு தனிமத்தோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, அதோட புரோட்டான்களோட எண்ணிக்கை மட்டும் பொறுத்து இருக்காது. அப்போ புரோட்டான்கள் எண்ணிக்கைக்கு சமமாக ஒரு தனிமத்தில் என்ன இருக்கும்? எலக்ட்ரான்களும் இருக்கும். அப்போ ஒரு தனிமத்தோட இயற்பியல் வேதியியல் பண்புகள் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையும் பொறுத்தது. அந்த எலக்ட்ரானோட எண்ணிக்கையை பேசிக்காக வச்சது தான் இந்த நவீன ஆவர்த்தன விதி. இதை எப்படி சொல்லலாம்? தனிமத்தோட இயற்பியல் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்களின் தனிம வரிசை செயல்பாடுகள், இதை பேஸ் பண்ணி தான் இந்த விதி உருவாக்கப்பட்டது. இப்போ நீள் வரிசை தனிம அட்டவணை அமைப்பின் சிறப்புகள். இப்போ இந்த தனிம வரிசை அட்டவணையோட சிறப்புகள் என்னன்னு பார்க்க போகிறோம். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இதுதான் ஹோம்ஒர்க் கொஷின். மொத்தம் 5 பாயிண்ட். இந்த 5 தான் படித்து எழுதுறீங்க. ஃபஸ்ட் பாருங்கள், அனைத்து தனிமங்களும் அவற்றின் அதிகரிக்கும் அணு எண்ணிற்கு ஏற்றாற்போல் அமைக்கப்பட்டுள்ளன. இம்பார்ட்டன் ஒன்று. தனிம வரிசை நவீன தனிம வரிசை அட்டவணைனாவே என்ன மைண்டில் வரணும்? அதாவது அணு எண்ணோட ஏறு வரிசை. அப்போ எல்லா தனிமங்களும் அவற்றோட அணு எண்ணோட ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டு இருக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், தனிம அட்டவணையில் தனிமங்கள் கிடைமட்டமாக வரிசைப்படுத்தப்பட்ட அமைப்பு தொடர்கள் என அழைக்கப்படுகிறது. மொத்தம் 7 தொடர்கள் உள்ளன. இம்பார்ட்டன் ஒன்று.
கிடைமட்டமாக இருக்கிறதுக்கு பேர் தொடர்கள்னு பேர் வச்சுருக்காங்க. மொத்தம் நவீன தனிம வரிசை அட்டவணையில் எத்தனை தொடர்கள் இருக்குன்னா 7 தொடர்கள் இருக்குது. அடுத்தது பாருங்கள், தனிமங்கள் அவற்றின் அணுக்களில் உள்ள கூடுகளின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்ப வரிசையில் அமைக்கப்படும். அதை விட இம்பார்ட்டன் ஒன்று, இப்போ நம்ம படித்தோம் கே செல், எல் செல், எம் செல் எல்லாம் படித்தோம் இல்லையா? அந்த செல்லில் எதில் போய் எலக்ட்ரான் சேருதோ, இப்போ நம்ம சொன்னோம் ஒவ்வொரு தனிமத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஆற்றல் மட்டம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? KLMN அந்த ஆற்றல் மட்டத்தில் எப்படி எலக்ட்ரான்கள் போய் சேருதோ அதை பொறுத்து தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நவீன தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்களை அடுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தனிம வரிசை அட்டவணையில் மேலிருந்து கீழாக செங்குத்தாக உள்ள பத்தி தொகுதிகள் எனப்படும். தனிம அட்டவணையில் 18 தொகுதிகள் உள்ளன. இம்பார்ட்டன் ஒன்று, கிடைமட்டமாக இருந்தால் தொடர்கள்னு பேர். மொத்தம் 7 தொடர் இருக்குது. அதே மாதிரி மேலிருந்து கீழே செங்குத்தாக இருந்தால் அதுக்கு பேர் தொகுதின்னு பேர். அந்த நவீன தனிம வரிசை அட்டவணையில் மொத்தம் 18 தொகுதி இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள தனிமங்களின் பண்பிற்கு ஏற்ப இவை பல குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. நல்லா கவனிங்க, அந்த 18 தொகுதியுமே அதில் இருக்கிற தனிமங்களோட பண்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இந்த நவீன தனிம வரிசை தொகுதிகளோட பேர் இது 2 தான் ஹோம்ஒர்க் கொஷின். என்னென்ன, நீள் வரிசை தனிம அட்டவணை அமைப்பின் சிறப்பியல்புகள், அதாவது சிறப்புகள் ஒரு கொஷினும், இந்த தொகுதிகளோட நவீன தனிம வரிசை அட்டவணையின் தொகுதிகளோட பேர் எழுதுக. இந்த 2 தான் ஹோம்ஒர்க் கொஷின். ஹோம்ஒர்க்கை சென்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த தொகுதிகள் பாருங்கள். ஃபஸ்ட்டு தொகுதி இருக்கு இல்லையா? குழுனாலும் தொகுதினாலும் ஒன்று தான். ஃபஸ்ட்டுக்கு பேர் கார உலோகங்கள், செகண்டுக்கு பேர் காரமண் உலோகங்கள், 3லிருந்து 12 வரைக்கும் இருக்கிற தொகுதிக்கு பேர் இடைநிலை உலோகங்கள், 13க்கு பேர் போரான் குடும்பம், 14 கார்பன் குடும்பம், 15 நைட்ரஜன் குடும்பம், 16 ஆக்சிஜன் அல்லது சால்கோஜன் குடும்பம், 17 ஹாலஜன்கள் அல்லது உப்பீனிகள் குடும்பம், 18 அரியவாயு அல்லது மந்தவாயு. என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் நவீன தனிம வரிசை அட்டவணை. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த கிடைமட்டமாக போகிறத தொடர்கள்னு சொன்னால் மொத்தம் 7 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இங்கே பாருங்கள், இது ஒரு தொடர். இது ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன், இன்னொன்று ஹீலியம். இது 2 சேர்ந்தால் ஒரு தொடர். அதே மாதிரி பாருங்கள், லித்தியத்திலிருந்து நியான் வரைக்கும் இது செகண்ட் தொடர். இப்படி மொத்தம் எத்தனை தொடர்கள் இருக்குது? கிடைமட்டமாக 7 தொடர்கள் இருக்குது. இதே மேலிருந்து எது தொகுதின்னு பாருங்கள். இப்படி மேலிருந்து கீழே வர்றதுக்கு பேர் தொகுதி. மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குன்னா 18 தொகுதிகள் இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னு சொன்னோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு தொகுதி இதுதான் ஃபஸ்ட்டு. இதுக்கு பேர் கார உலோகங்கள். செகண்டுக்கு பேர் காரமண் உலோகங்கள், இதுக்கு பேர். இந்த 3லிருந்து 18 வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் இடைநிலை உலோகங்கள். அடுத்தது பாரு, இந்த 13ஆவதுக்கு பேர் ஃபஸ்ட்டு எலமெண்ட் எது, அதாவது ஃபஸ்ட்டு தனிமம் போரான், அதனால் இதுக்கு பேர் போரான் குடும்பம். அடுத்தது 14க்கு பேர் என்ன குடும்பம் அப்படின்னா 14க்கு பேர் கார்பன் குடும்பம். 15 பாருங்கள், ஃபஸ்ட் எலமெண்ட் நைட்ரஜன் குடும்பம். 16 ஆக்சிஜன் அல்லது சால்கோஜன். 17 பார்த்தீங்கன்னா ஹேலோஜன் அப்படின்னா உப்பீனிகள், உப்பை தரக்கூடியது. பொதுவாக ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் எல்லாமே எந்த தனிமத்தோட வினைப்பட்டாலும் அதிலிருந்து அதோட உப்பு கிடைக்கும், அதனால் அதுக்கு பேர் உப்பீனிகள். லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா அந்த 18, இதுக்கு பேர் மந்தவாயுக்கள். இது எது கூட ஈஸியாக வினைப்படாது. ஏன் அப்படின்னா இதோட வெளிவட்ட பாதையில் பார்த்திங்கன்னா முழுசுமே எலக்ட்ரான் நிரம்பி இருக்கிறனால இணைதிறன் 0வாக இருக்கும். அதனால் இது எது கூட வினைப்படாது. இப்போ ஒவ்வொரு தகுதியோட பேர் தெரியுதா? ஃபஸ்ட்டுக்கு பேர் கார உலோகங்கள், செகண்டுக்கு பேர் காரமண் உலோகங்கள், 3 to 12 வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் இடைநிலை தனிமங்கள். அடுத்தது 13 போரான் குடும்பம், 14 கார்பன் குடும்பம், 15 நைட்ரஜன் குடும்பம், 16 ஆக்சிஜன் அல்லது சால்கோஜன், 17க்கு பேர் ஹாலோஜன் அல்லது உப்பீனிகள், 18 மந்தவாயுக்கள். இது மொத்தமாக இருக்கிற தொகுதிகள் 18. இப்போ தொடர்கள் 7ன்னு சொன்னோம். அப்போ இங்கே 2 இருக்கு இல்லையா? இந்த 2 என்ன அப்படின்னா இந்த 2மே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடியது. இந்த 2 இந்த ப்ளூ ரோஸ் கலர் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே மீதி தனிமத்தை இந்த அடுக்கு எடுக்கணும். இது என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த தனிமங்களை தொகுதிகளாக வரிசைப்படுத்துதல் அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இந்த 2 கொஷின். எந்த 2 கொஷின்? ஒன்று பார்த்திங்கன்னா இந்த நீள்வரிசை தனிம அட்டவணையின் சிறப்புகள் 5 பாயிண்டும், அடுத்தது இந்த தொகுதிகளோட பேர். இது 2 தான் ஹோம்ஒர்க் கொஷின். இது 2 ஹோம்ஒர்க்காக படித்து சென்ட் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.